ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்ம எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டே இருக்கோம். அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எப்படி அப்பர் கிரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மெயினாக வந்துட்டு அதுவும் சென்னை சிட்டிலேயும் சரி எல்லா சிட்டிலுமே. ஏன்னா இப்போ ஒருத்தங்க சம்பளத்தை வச்சு இங்கே வந்துட்டு ரன் பண்ண முடியாது. ஸோ அது யாருக்காக போகிறோம், நம்ம குழந்தைகளுக்காக போகிறோம். பட் ஆனால் குழந்தைங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. என்ன ரீசனாக நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகும்போது குழந்தைகளை நம்ம வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்காக நம்ம எதுவுமே இது பண்ணுறது கிடையாது. அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்குறோம். பட் அவங்களுக்குள்ளான ஏக்கத்தையோ நம்ம யாருமே உணர்றது கிடையாது. ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது எல்லா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் நம்ம எதுக்கு நம்ம ஓடுறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக புரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் அதுவும் சிவா டெலிவர் பண்ணும்போது நீங்கள் ஒரு காமெடியாக பார்க்கலாம், சீரியஸாக பார்க்கலாம். பட் ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே உங்களுக்குன்னே சொல்கிற மாதிரியே இருக்கும். தென் வந்து இந்த படத்தில் பார்த்தா 19 சாங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த 19 சாங்ஸ் உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. இந்த தனியாக வந்துட்டு படத்தில் அப்பா பிரேக் போட்டாங்களே, அப்பா சாங்ஸ் போட்டாங்களே அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஸ்டோரியோடவே வந்துட்டு லைனாக வரும். தென் வந்துட்டு கேமரா அட்டையை கிளப்பி இருக்கிறாங்க. இது 4 இயர்ஸ் முன்னாடி எடுத்த படம் மாதிரியே தெரில. ஏன்னா அப்பயே வந்துட்டு அந்தளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ராம்சா டைரக்ஷனை பற்றி சொல்லவே தேவையில்லை.